தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்னாரு. அங்கதான் அவர் இது கண்ணுலடா இது புண்ணுடா அப்படின்னு போட்டு அடிக்கிறாரு அவரு. அதுல இருந்துதான் இவங்க வந்து ஏன் பாதை வேற தம்பி பாதை வேற அப்படின்ற மாதிரி அன்னையிலே அவர் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாம் தமிழர் தொண்டர்களுக்கும் டிவிகே தொண்டர்களுக்கும் எக்ஸ் வலைதளத்துல மிகப்பெரிய ஒரு போரே நடந்துச்சு. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி இவங்க அணில் குஞ்சுகள் இவங்க போடுறது, இவங்க தம்பிகள்னு போடுறது, இந்த மாதிரி பல போர்கள் நடந்துட்டு இருந்தது. சீமானோட இருக்கிற ஒரு யூனிக் என்ன அப்படின்னா இன்ன வரைக்கும் யாரு கூட கூட்டணி வைக்கல அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவரு கூட கூட்டணி வைக்கல, கொள்கை உறுதியா இருக்கு, இவர் சமரசமே பண்ண மாட்டேன்றாரு அப்படின்ற நோக்கத்துல மட்டும்தான் அவருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய யங்ஸ்டர்ஸ் அவங்க நிக்கிறாங்க. ஆனா இந்த தவறை வந்து 2026 அவர் செய்யவே மாட்டாரு. அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் தமிழ் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பாதை வந்து தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்துல உறுதியா இருக்கிறாரு அவரு. தமிழ் தேசியத்துல இருந்து எக்காலமும் வந்து அவரு வெளியே போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு அரசியலே இல்ல. பெரியார கையில் எடுக்கிறாங்க. சீமான் அவர்கள் வந்து இப்போ பெரியார செம்மையா போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ பெரியார அவர் இன்னமும் சொல்றாரு, நான் பெரியார அவரோட பிம்பத்தை நான் உடைக்க போறேன் அப்படின்றாரு. அப்போ தாவேகா பெரியாருன்ற ஒரு பிம்பத்தை கொண்டுட்டு வருது. அப்போ இது ரெண்டுமே வராது, ஒத்து வராது. இந்த கேள்வி வந்து இன்னைக்கு இல்ல, தொடர்ச்சியா வந்து விஜய் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த கேள்வி கேட்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதற்கு வந்து சீமான் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தொடர்ச்சியா வந்து ஸ்டார்டிங்ல வந்து தம்பி நான் கூட்டணி வைப்போம், தம்பி நானும் களத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் அடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக் பேசிட்டு இருந்தாரு. அதற்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு முதல் மாநாடு போட்டாரு. அந்த முதல் மாநாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்னாரு. அங்கதான் அவர் இது கண்ணுலடா இது புண்ணுடா அப்படின்னு போட்டு அடிக்கிறாரு அவரு. அதுல இருந்துதான் இவங்க வந்து ஏன் பாதை வேற தம்பி பாதை வேற அப்படின்ற மாதிரி அன்னையிலே அவர் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு முதல் மாநாட்டிலேயே அன்னிலேருந்தே பிரிவு ஏற்பட்டது. அன்னிலேருந்து நாம் தமிழர் தொண்டர்களுக்கும் டிவிகே தொண்டர்களுக்கும் எக்ஸ் வலைதளத்துல மிகப்பெரிய ஒரு போரே நடந்துச்சு. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி இவங்க அணில் குஞ்சுகள் இவங்க போடுறது, இவங்க தம்பிகள்னு போடுறது, இந்த மாதிரி பல போர்கள் நடந்துட்டு இருந்தது. அப்படி நடந்துட்டு இருக்க பட்சத்தில் இப்போ ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க, கூட்டணி வருவாங்களா அப்படின்றத. அந்த கூட்டணி வருவாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு அதற்கு பத்திரிகையாளர் கேட்டபோது அவர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் தேவை தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா மாற்றம். அந்த மாற்றத்துக்கு வந்து திமுகவோ இல்ல என் தம்பி விஜயோ இல்ல வந்து அதிமுகவோ இல்ல பாஜகவோ இல்ல நானோ நினைச்சா இது மாற்ற முடியாது. விசிகாவோ மற்ற கட்சிகள் இருக்கிற எந்த கட்சிகளுமோ அதை நினைச்சா இது மாற்ற முடியாது. மாற்றணும்னு நினைச்சா யார் மாற்றணும் அப்படின்னா மக்கள் நினைக்கணும். மக்கள் நினைச்சாதான் இந்த மாற்றத்தை உண்டாக்க முடியும். தீமையை அழிக்கணும் அப்படின்னா தீமையை வச்சுதான் அழிக்க முடியும். அதனால வந்து நம்ம எல்லா கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து இதை மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டா அது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவா விளக்கமா சொல்லிட்டாரு. அப்போ அதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா ஒரு கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்றதுதான் புரியுது. இப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவருடைய பாதை வந்து தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்துல உறுதியா இருக்கிறாரு அவரு. தமிழ் தேசியத்துல இருந்து எக்காலமும் வந்து அவரு வெளியே போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு அரசியலே இல்ல. ஏன்னா அவருடைய அரசியல் என்னன்னா தமிழ் தேசிய அரசியல், மேதகுவே பிரபாகரனுடைய அரசியல், இதுதான் அவருடைய அரசியல். அதை தாண்டி போயிட்டாரு அப்படின்னா அவரை பின்பற்ற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அதை ஆட்டோமேட்டிக்கா அவர் போயிடுவாங்க. இன்னொன்னு சீமானோட இருக்கிற ஒரு யூனிக் என்ன அப்படின்னா இன்ன வரைக்கும் யாரு கூட கூட்டணி வைக்கல அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவரு கூட கூட்டணி வைக்கல, கொள்கை உறுதியா இருக்கு, இவர் சமரசமே பண்ண மாட்டேன்றாரு அப்படின்ற நோக்கத்துல மட்டும்தான் அவருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய யங்ஸ்டர்ஸ் அவங்க நிக்கிறாங்க. ஆனா இந்த தவறை வந்து 2026 அவர் செய்யவே மாட்டாரு. அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் தமிழ் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். சீமான் இன்ன வரைக்கும் தனிச்சுதான் நின்றுருக்காரு. 2026 தனிச்சுதான் நிக்க போறாரு. அவரு அப்படி கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு 30 வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிட்டாரு. இப்போ எடுத்துக்காட்டு இடுமோனன் கார்த்தியண்ணன், களஞ்சியம், மாலாவதி அவங்கன்ற மாதிரி பல்வேறு வேட்பாளர்கள் அறிவிச்சாரு. அப்படி ஒரு கூட்டணி வைக்க போறதுக்கு முன்னாடி ஏன் வேட்பாளர் அறிவிக்கிறாரு? வேட்பாளர் அறிவிக்காம ஏன்னா கூட்டணி வைக்க போறவங்க தான் காத்திருப்பாங்க, நமக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குவாங்க, நம்ம எத்தனை சீட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேட்பாளர் யாராரு அப்படின்றத தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா அதற்கு முன்னாடி ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாரு அப்படின்னா அப்ப என்ன நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் கூட்டணி இல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 40 சீட்டை ஒதுக்கி 40 வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு. அப்போ அவர் தெளிவா தெரியுது கூட்டணி கிடையவே கிடையாது. இன்னும் குறிப்பா என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி தமிழ் தேசியத்தை தான் நான் பேச போறேன், மேதகுவே பிரபாகரன் வழியில தான் நான் போக போறேன், தமிழ் தேசியம் தான் என்னோட பாதை அப்படின்னா கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா அவர் அந்த மேடையிலே முதல் மேடையிலே என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் இங்கின் கண்கள் அப்படின்னு சொன்னதுனால மட்டுமே இல்லடா தம்பி இதுக்கு இரு கண்கள் இல்லடா இது ரெண்டும் புண்ணுடா அப்படின்னு போட்டு அடிக்கிறாரு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் கூட்டணிக்கான பிளவு அங்கேயே ஏற்பட்டுருச்சு. இனிமே யார் நினைச்சாலும் வந்து தாவேகாவை, ஏன்னா இன்னொன்று மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா தாவேகா வந்து பெரியார கையில் எடுக்கிறாங்க.
சீமான் அவர்கள் வந்து இப்போ பெரியார செம்மையா போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ பெரியார அவர் இன்னமும் சொல்றாரு, நான் பெரியார அவரோட பிம்பத்தை நான் உடைக்க போறேன் அப்படின்றாரு. அப்போ தாவேகா பெரியாருன்ற ஒரு பிம்பத்தை கொண்டுட்டு வருது. அப்போ இது ரெண்டுமே வராது, ஒத்து வராது. அப்படிங்கும்பொழுது இந்த கூட்டணி யார் கூட வரும் அப்படின்னா, இப்போ இருக்கிற தமிழ் சமூகத்தில் உள்ள அங்கங்க இருக்கிற ஒரு தமிழ் குடிகள் இருக்குல்ல, அந்த தமிழ் குடிகள் ஒன்றிணைஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பக்கபலமா இப்போ எப்படி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுதும் பஞ்சமநிலம் மீட்கும் பொழுதும் எப்படி ஒரு குடிவாரியா வந்து தலைவர்கள் ஒன்றிணைஞ்சு எப்படி ஒரு மேடையில் அவங்களுக்கான இப்போ ஒரு பறையருக்கான ஒரு தலைவர், தேவருக்கான ஒரு தலைவர், தேவேந்தருக்கான ஒரு தலைவர், முக்குலத்தோருக்கான ஒரு தலைவர், பல்வேறு சாதிய தலைவர்கள்லாம் எப்படி எங்களுடைய உரிமை தேவை, அதாவது பஞ்சமநிலன்றது வந்து பறையர்களுடைய ஆதிக்குடி சேர்ந்தவர்களுடைய அது சொத்து, அந்த சொத்துக்காக மற்ற சாதி தலைவர்கள்லாம் அந்த இடத்துல வந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம சாதியை ஒழிக்கிறோம், அப்போ எல்லா சாதி தலைவர்களையும் ஒன்றிணைக்கிறோம், ஒன்றிணைக்கும் போது இங்க சாதி உடையுது. இப்ப நீங்க குறிப்பா பாருங்க, இதை நாம் தமிழர் கட்சி பண்ணும்போது மட்டும் அது சங்கி 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 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக பண்ணும்போது யாருமே அதை சங்கின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னு குறிப்பா ஏன் எப்படி நீங்க திமுக சங்கின் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, யூடியூப் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இது வள்ளி கும்மியா இல்ல சங்கி கும்மியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தாரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதே இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வள்ளி கும்மி நடந்தது. அந்த வள்ளி கும்மியில என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, கவுண்டர் உள்ள பசங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அந்த உறுதிமொழிக்கு அந்த பெண்கள் எல்லாம் சிரிச்சாங்க. ஆனா அந்த உறுதிமொழிக்காக மட்டும்தான் யூடியூப் ப்ரொடியூஸ் வந்து நான் வந்து அது வள்ளி கும்மியா இல்ல சங்கி கும்மியான்னு போட்டேன் அப்படின்னாரு. இன்னைக்கு முதல்வர் அந்த வள்ளி கும்மிக்கு போயிருக்காருல்ல, ஏன் இதை வந்து சங்கியோடைய திருவிழா இது, ஏன் இதை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இதை இந்த ஊடகமும் கேள்வி கேட்கல, யாருமே இதை கேள்வி கேட்கல. அப்போ அது சீமான் பண்றது போது மட்டும் இவர் சங்கி, இவர் பிஜேபியோட கைகூலி, இவர் ஆர்எஸ்எஸோட கைகூலி, இவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆனா இதே ஒரு திராவிடம் திமுக பண்ணிச்சு அப்படின்னா அவங்க சாதி ஒழிப்பாளர்கள், அவங்க திராவிடர்கள், அவங்க வந்து இப்ப சமத்துவம் பேசுறவங்க, சமூக நீதி பேசுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசிட்டு சாதியை பார்த்து தான் கட்சியா சீட்டே கொடுப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆனால் திருமாவளவன் அவர்களை நீங்கள் எங்கே போனாலும் பிரச்சார மேடைகளில் அவர் தொகுதியில் மட்டும்தான் அவரை கூட்டு போவாங்க. மற்ற தொகுதிகளில் அவர் பிரச்சார வண்டியில் நின்னாருன்னா அந்த இடத்துல இங்கே நில்லுங்க, நாங்கள் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் திருமாவளவன் அவர்களை அங்கேயே நிப்பாட்டி வச்சு திமுக வேறு இடத்துல போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதோட இன்னும் மிகப்பெரிய என்ன ஒன்றுன்னா, கொடிகள் கட்டப்பட்டிருக்கும். திமுக கொடி, காங்கிரஸ் கொடி, விசிக கொடி. இதில் குறிப்பாக வந்து அந்த கட்சிக்காரங்க விசிக கொடியை மட்டும் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் என்ன சனாதனம், இது என்ன சங்கீதனம் இல்ல? அப்போ இதெல்லாம் பேசாத வாய்கள் சீமான் பண்ணும்போது மட்டும் ஏன் பேசுது? அப்போ சீமான் வந்து மாற்று சக்தியா உருவாகுறாரு. இப்போ டிஎம்கேவுக்கு, ஏடிஎம்கேவுக்கு, பாஜகவுக்கு, ஒட்டுமொத்த இருக்கிற இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிர்ப்பா வந்து ஒரு புனித அரசியல். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் இல்ல, எங்களுக்கு அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் தான் எங்களுடைய கொள்கையே அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சி மாற்றம் இல்ல, நாங்க அரசியல தான் மாத்துற மாதிரி பேசியிருக்காரு. சோ அத பத்தி தான் கேக்குறேன் நான். எப்படி அது டிஃபரண்டா இருக்கு? ஆட்சி மாற்றம் ஆமா, நாங்க அரசியலே மாற்றம். ஆமா, அதுக்கான மெயின் புள்ளி என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிறவங்க ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா, இப்ப ஏற்கனவே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அம்மா உணவகம் இருக்கு. அந்த அம்மா உணவகத்தை டிஎம்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை சீரமைப்பாங்க. இல்லை அம்மா மடிக்கணினி கொடுத்துருக்காங்கன்னா அதை சீரமைப்பாங்க, இல்லை சைக்கிள் கொடுத்துருக்காங்கன்னா அதை சீரமைப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இது எல்லாமே தப்பு, நான் ஒரு புதுசாகவே உருவாக்குவோம் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு இருக்கிற கட்டடத்துக்கு நான் வெள்ளையடிக்க வந்தவன் இல்லை, அந்த கட்டடத்தையே இடிச்சுட்டு நான் புதிய கட்டடத்தை கட்ட வந்தவன் அப்படின்றாரு. அப்போ எடுத்துக்காட்டு அதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து முல்லை மருதம் மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 கல்விகளை வைப்பேன், அந்த கல்விகள் தான் அது இந்த மாதிரி வந்து மாற்று சக்தி, மாற்று சித்தாந்தம், இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் தான் இந்த மாதிரி கல்வி முறையே நமக்கு கொடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி சிந்திச்சு மக்களுக்கான தேவைகளை சிந்திச்சு அவர் பேசுறாரு அப்படின்னா அவர் மக்களுக்கான அரசியலை செய்ய வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அவர் அடிச்சு ஒடுக்கி அவர் சங்கி, இப்போ அண்ணாமலை சந்திக்கிறாரு அதனால அவர் பிஜேபியோட பி டீம், அவர் வந்து கள்ள கூட்டணி அப்படின்னா, அப்போ திமுக இப்போ நேரு வந்து ஊழல மாட்டிக்கிட்டாரு, உடனே போய் நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறாங்களே, அது என்ன கூட்டணி? அவையா அதை கேள்வி கேட்க மாட்டேன்றோம். அப்போ டிஎம்கே எது செஞ்சாலும் சரி, சீமான் செஞ்சா சங்கி அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயமானு தெரியல. இப்போ எந்த ஒரு புது கட்சி வந்தாலுமே அதை வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் அவங்க சண்டை செஞ்சு ஆகணும். ஏன்னா இல்லைன்னா அரசியல் இல்லை. ஏன்னா அவங்க சரியாக ஆட்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு சக்தி பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. அப்போது அவங்க சொல்லுவாங்க, டிஎம்கே சார்பில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பழுத்த மரம் தான் கல்லடி போடும் அப்படின்வாங்க. அப்போ அவங்க மூத்த கட்சி இருக்கிறதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70 ஆண்டுக்கான அது கட்சி, அந்த கட்சி. அப்போ அப்படி இருக்க வகையில் இப்போ ஒரு புதுசாக ஒரு கட்சி உருவாகுது அப்படின்னாலே அது டிஎம்கே சாடிட்டு தான் அவங்க உள்ளே வர முடியும். அப்போது இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அவர் பாசிசமா பாயாசமா அப்படின்ற மாதிரி தான் அவர் சாடிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
டிஎம்கே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் பேர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் மோடி அவர்கள் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா அவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து என்ன விமர்சனங்கள் வைக்கப்படுது, என்ன வந்து கடுமையான கண்டனங்கள் வைக்கப்படுதோ அதுல இருந்து அவர் மெருகேற்றிக்கிறாரு. அப்ப இந்த மக்கள்கிட்ட இருந்து என்ன வருது, இப்போ அவர் அரசியல் திறனாய்வர்கள்லாம் வச்சாங்கல்ல, இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுன், இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்து சொல்றாங்க, ஏங்க நம்மளை வந்து இதெல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் மாத்திக்கணும், நம்ம அரசியல் குழந்தையா இருக்கிறோம். அது நம்ம ஒரு ரகுபதி அவர்களே சொல்லுவாங்க, தாவேகா வந்து தவளம் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து தாவேகா வந்து ஒரு தவளம் குழந்தையா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வக்பு அப்படின்ற ஒரு சட்டத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அந்த போராட்டத்துல புஷி ஆனந்துகளை என்ன போராட்டம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வக்பு வாரிய சட்ட போராட்டத்துக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கறாங்க. என்ன அதுல இருக்கு, என்ன ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்கறாங்க. வக்பு வாரிய சட்டம் அது முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம், அதனால நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு அவர் பேசுறாரு. காரணங்கள் தெரியல. அப்போ இந்த மாதிரி வந்து அரசியலே தெரியாம வந்து இவங்க அரசியல் பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி கைது அது சிறை அப்படின்னா பயப்படவே மாட்டாங்க, ஒருத்தவங்களும் பயப்பட மாட்டாங்க. சிறையா வழக்கா நீ போடு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நாம் அன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க அந்த டிவி கேவல கைது கூட சொல்ல, அவங்க சும்மா போலீஸ்காரங்க அங்க வந்து நின்னாங்க, டக்குன்னு எல்லாம் பயந்துச்சு ஓட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அரசியல் படுத்த வேண்டியது, இவர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் பட வேண்டுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியோட அவர் தொண்டர்களையும் அவருடைய கட்சிக்காரர்களையும் இவர் அரசியல் படுத்து மிக முக்கியமான ஒன்றா இருக்கு அவங்களுக்கு. விஜய்ன்றவர் வந்து ஒரு சினிமா துறையில இருந்து சைலண்டான ஒரு ஆளு, யாரையும் வந்து கடினமான சொற்கள்லாம் பேசுறதோ இல்லை யாரையும் வந்து வெளியில வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவிலையோ இல்லை மற்ற இடங்கள்லயோ வந்து யாரையும் வந்து கடினமாக பேச மாட்டாரு. அவர் சாஃப்டா இருப்பாரு. விஜயா ஒரு கேமரா முன்னாடி மட்டும்தான்ப்பா இவர் இப்படி இருப்பாரு, அதுக்கு பின்னாடி போயிட்டா அவர் ஒரு குழந்தைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தான் இருந்துச்சு. அதை தாண்டி அரசியல் மேடைகளில் வரும்பொழுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ எல்லாரையும் விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு கட்சியுமே வந்து இங்க வந்து அரசியல் வரும்பொழுது அது முதிர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஒரு ஆண்ட கட்சி வந்து அது மேல ஒரு ஆதிக்கத்தை செலுத்தியிருக்க மாட்டாங்க. அப்ப அதோட பிரஷர் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. போக போக அவங்க போராட்டம் பண்ண ஆளுங்கட்சியை விமர்சிக்க அவங்களுக்கு ஒரு பிரஷர் ஆகும். அந்த பிரஷரின் பேர்ல தான் இந்த வெளிப்பாடு நமக்கு. அதனால மற்றபடி அவங்களுக்கு வராது. இப்போ தாவேகாவை அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அவங்க ஒரு சிம்பிள் அரசியல் பண்ணிட்டு போவாங்க. அவங்கள ஒரு பிரஷர் பண்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் போட்டாரு, அவங்களுக்கு இடமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிரஷர் கொடுத்தாங்க. விஜய் வந்து வெளியே வர்றதுக்கு அனுமதி மறுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரஷர்கள் மேலும் மேலும் வந்து விஜய்க்கு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டென்ஷன் ஆவாங்க. இப்போ நம்ம சும்மா இருக்கிற நம்மளை போட்டு ஒருத்தவங்க சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தால் நம்ம என்ன ஆகும் அப்படிங்கும்போது ஒரு பிரஷர் வரும். அந்த பிரஷர் அவங்களுக்கு வரும். இது மட்டும் இல்லை, இன்னும் பிரஷர் கொடுப்பாங்க, இன்னும் அதிகமாக அழுத்துவாங்க. அதை தாண்டி தான் நம்ம வந்தாகணும். வேற வழியே கிடையாது. அவர் சொல்ற மாதிரி தான், வேற வழியே கிடையாது. ஆமா.